பாருங்க சார், இந்த சைடில் ஒரு ஃபில்டர் இருக்கும். இந்த ஃபில்டர் வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த ஃபில்டர் மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ உள்ளே வச்சுட்டு இந்த டியூப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் மாட்ட போகிறீங்க. த்ரெட்டிங் டைப் தான். ஓகே. அவுட்லெட் நம்ம ஆல்ரெடி செட் பண்ணியாச்சு. ஸோ சுவிட்சை போட்டுட்டு தண்ணி எப்பவுமே ஓப்பனில் இருக்க வேண்டியதான், க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஃபுல்லாகவே ஓப்பனில் இருக்கலாம். பவர் பட்டன் சார், இது பவர் பட்டனு. ஸோ ஃபஸ்ட்டு துணி தான் போட போகிறீங்க. எவ்வளோ துணி இதில் போடலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கிளாத்து 15 கிளாத் வரைக்கும் போடலாம். சின்னது பெருசு எல்லாமே கலந்து போடணும். ஒவ்வொரு கிளாத்தாக எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி சுற்றி போடுங்க. போட்டு நல்லா அமைக்க விடுங்க. இந்த லெவல் வரைக்கும் அமைக்க விடுங்க சார். துணியை அமைக்க விடுங்க. இது பவுடரோ லிக்விடோ இங்கே தான் போட போகிறீங்க. ஒரு மூடி பவுடரோ லிக்விடோ இங்கே போட்டுக்கலாம். ஏதாச்சும் பவுடரோ லிக்விட் எது வேணாலும் போடலாம். பவுடரோட லிக்விட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. புரியுது. ஆமாம். வாசனையாக கம்ஃபர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கம்ஃபர்ட் ஒரு முடி சாஃப்ட்னர் டிஸ்பென்சர் போட்டு பார்த்தீங்களா, இந்த இடத்துல முதல்ல ஊற்றி விட்டிங்கன்னா ரெண்டாவது வாட்டி அலசறப்ப இங்கேருந்து அதுவாகவே எடுத்துக்கும் உங்களுக்கு. ஓகே. இது என்னன்னா ஃபில்டர். உங்களுக்கு எவ்ரி டைம் வாஷிங் கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த ஃபில்டர் எடுத்து க்ளீன் பண்ணிக்கணும். டேங்க்லேருந்து அப்பப்போ அழுக்கு வந்து அடைச்சிக்கிச்சு அப்படின்னா, சாரி இது டெம்முக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அழுக்குலாம் இதில் வந்து ஸ்டே ஆகிடும். ஸோ இதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் உங்களுக்கு. ஓகே. ஸோ துணி பவுடர் கம்ஃபர்ட்டை போட்டுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். துணி போடும்போது காயினே பின் செக் பண்ணிட்டு போடணும். ஜிப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போடணும். கொக்கிலாம் மாட்டிட்டு போடணும். ஓகே. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மடிப்புலாம் எடுத்து விட்டு போடணும். காலர் மடிப்பு, கப்பு மடிப்பு அதெல்லாம் எடுத்து விட்டு போடணும். போட்டுட்டு பவர் ஆன் பண்ணுறீங்க. பவர் ஆன் பண்ணோன்னே இப்படி தான் டிஸ்பிளே எரியும். வாஷ்னா துவைக்கிறது, ரின்ஸினா அலசுறது, ஸ்பின்னா புளியறது 3 வேலையும் பண்ண போது. இங்கே பாருங்கள் நார்மல் போட்டிருக்கீங்களா, மேலே பாருங்கள் வாஷிங் சைக்கிள் நிறுத்திருக்கீங்களா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் சைக்கிள்னு இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணால் மாறிட்டே வருதுங்களா சார். ஆமாம். உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் வேணுமோ அதில் லைட் ஏரியா வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுவே சென்ஸ் பண்ணும் சார். துணியோட வெயிட்டை சென்ஸ் பண்ணிவிட்டு அதுவாக டைமிங்கு வாட்டர் லெவலில் அதுவாக எடுத்துக்கும். உள்ள சுற்றுது பார்த்தீங்களா. என்ன பண்ணுதுன்னா நீங்கள் போட்ட துணியோட வெயிட்டை வந்து சென்ஸ் பண்ணுது. சென்ஸ் பண்ணிவிட்டு அதுவாக டைமிங்கும் வாட்டர் லெவலில் எடுத்துக்கும். ஓகே. டைமிங் வந்தோடனே தண்ணி ரிலீஸ் பண்ணும் சார். இது பாருங்கள் டைம் டிஸ்பிளே ஆகும். தண்ணி உள்ளே ரிலீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்களா. தண்ணி ஃபுல்லான பிறகு தான் துவைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன வாட்டர் லெவலையும் எடுத்துக்கும். அதுக்கேற்ற மாதிரி எடுத்துனா டைமிங்கை எடுத்துக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ நார்மல் எல்லாமே கலந்து போகிறது தான். இதோட மினிமம் டைம் 38, மேக்ஸிமம் டைம் வந்து 60 நிமிஷம். துணியோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே எடுத்துக்கும். குயிக் வாஷ் வீட்டில் ஒரு 10 துணி மட்டும் இருந்தால் குயிக் வாஷ் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் சென்ஸ் பண்ணி தான் இருக்கும். மினிமம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 26, மேக்ஸிமம் டைம் வந்து 32 நிமிஷம். ஒரு 10 கிளாத் வரைக்கும் இருக்குன்னா அதுக்குள்ளே குயிக் வாஷில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணுறீங்க. சைக்கிளை ப்ரெஸ் பண்ணி என்ன ப்ரோக்ராம் என்ன வச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகே, சூப்பர். டெலிகேட்னா பூனை போடுவீங்க, பட்டு போடுவீங்க, சில்க் ஐட்டம், சிந்தட்டிக் ஐட்டம், பனியன் ஐட்டம், சாஃப்டான துணிங்க, குழந்தைங்க துணியெல்லாம் போடலாம். இதில் ஜிமிக்கு வச்சதும் ஸ்டோன் வச்சதும் போடக்கூடாது. மற்றபடி போடலாம். ஷோக் நார்மலாக தான் மேஜர் ஆப்ஷன் சார். ரொம்ப ஹெவியாக அழுக்கு வரும், கலர் சைடு கப் சைடு அதிகமாக அழுக்கு வரும்னா ஷோக் நார்மலாக போட்டுக்கலாம். ஷோக்குனா என்னென்னா ஊற வைக்கிறது. நார்மலாக துவச்சியாக அலசி புரிஞ்சுக்கிறது. ஊற வச்சு துவச்சியாக அலசி புரிஞ்சுக்கிறது சார். இதோட மினிமம் டைம் 66, மேக்ஸிமம் டைம் வந்து 77. இதுவும் துணியோட வெயிட்டை பேஸ் பண்ணி அதுவாக டைமிங்கு வாட்டர் லெவலில் அதுவாகவே எடுத்துக்கும். டைமிங் வந்தோன்னா தண்ணி ரிலீஸ் பண்ண போகுது உங்களுக்கு. இப்போ தண்ணி எடுக்கும், நல்லா துணியை பரட்டி விட்டுரும். பரட்டி விட்டு உள்ளுக்குள்ளே 25 நிமிஷம் ஊறும். அதுக்கப்புறம் துவச்சி அலசி புரிஞ்சு தரும் உங்களுக்கு. ஓகே. டைம் வந்து பார்த்தீங்களா. ஸோ இதே ஆப்ஷனில் தான் பெட்ஷீட்டும் போட போகிறீங்க. எனர்ஜி சேவிங் சொல்கிறேன். இதே ஆப்ஷனில் தான் பெட்ஷீட்டும் போட போகிறீங்க. ஒரு ஆள் போத்திக்கிற பெட்ஷீட் 4 வரைக்கும் போடலாம். டபுள் கார்ட் பெட்ஷீட் 2 வரைக்கும் போடலாம். பெட் கவரும் பில்லோ கவரும் சேர்த்து போட்டுக்கலாம் உங்களுக்கு. சரி. எனர்ஜி சேவிங்கில் ஸ்க்ரீன் கிளாத்து, விண்டோ கிளாத்து அதெல்லாம் தனியாக போடுறீங்கன்னா போட்டுக்கலாம். டர்க்கி டவல் தனியாக போடுறீங்கன்னா போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஈகோ டாப் பண்ணுறது ட்ரம்மை க்ளீன் பண்ணுற ஆப்ஷன். ட்ரம்முக்குள்ளே அதிகமாக அழுக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னா இதான் ட்ரம்மோட சிம்பிள் சார். இதே சிம்பிள் இங்கே இருக்கும் உங்களுக்கு. தெரிஞ்சுங்களா உங்களுக்கு. ஆமாம். அந்த ட்ரம் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ காட்டும், ஆட்டோமேட்டிக்காக காட்டும் உங்களுக்கு. அதை காட்டும் போது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ட்ரம்முக்குள்ளே அதிகமாக அழுக்கு. துவச்சி துணி எடுத்து வெளில காய வச்சுட்டு திருப்பி பவர் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் பண்ணிவிட்டு இந்த ஈகோ டாப் ஆப்ஷனில் வச்சுட்டு அதுக்குன்னு தனியாக ட்ரம் க்ளீன் பவுடர் இருக்கும். ஏர் ஃப்ரெஷ்ன்ட்டு அந்த பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தனியாக செல்ஃப் க்ளீன் பண்ணி இருக்கிற ஆளுக்கே ஏற்றும் வெளில ஏற்றுடும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் சார். இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டிலே எண்டு. இப்போ பொறுத்தார் ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கீங்க, போயிட்டு வரதுக்கு ஒரு 8 மணி நேரம் ஆகுது. துணியை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா 1 ஹவரில் முடிச்சிருக்கோம். மீதி இருக்கிற ஆளுக்கு மீதி துவச்ச துணி வந்து உள்ளுக்குள்ளேயே 7 மணி நேரம் நிற்கும்ல. அப்போ என்ன ஓப்பன் பண்ணுவோம், ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்னா ஹவர் செட் பண்ணிக்கலாம். 24 மணி நேரம் வரைக்கும் ஹவர்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ 8 மணி நேரம் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உடனே ஸ்டார்ட் ஆகாது. அப்படியே டைமிங் குறைஞ்சிட்டே வரும். 7 மணி நேரம் கழிச்சு தண்ணி எடுத்துக்கும். 8வது மணி நேரம் முடிச்சிருக்கும். ஆனால் பவர் அது ஆமாம். இது எல்இடி லைட் தானே சார் உங்களுக்கு. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் சார். இந்த பக்கம் இருக்கிறது மேனுவல். வாட்டர் லெவல் நீங்கள் மேனுவலாகவும் சூஸ் பண்ணிக்கலாம் சார். 1லேருந்து 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்களே. ஆமாம். இங்கே பாருங்கள் சார். லோனா வந்து பார்த்தீங்கன்னா லோ, மீடியம், ஹை சார். லோனா வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் 1, எம்னா வாட்டர் லெவல் 3, ஹெச்னா வாட்டர் லெவல் 5 உங்களுக்கு.
ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைமிங் அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வரும் பாருங்க. எந்த லெவலுக்குள்ள துணி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேனுவலாக சூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம் ஈர துணியெல்லாம் போடும்போது நம்ம மேனுவலாக சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. மான்சூன்னா எக்ஸ்ட்ரா புளிகிறது. மழை காலம் வெளியே காய வைக்க முடியாத பட்சத்தில் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா துவச்சிரும், அலசிரும், புளிஞ்சிரும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா புளிஞ்சு தரும். இந்த செட் பண்ணணும். ஆமாம், செட் பண்ணணும். இது தேவைன்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. 30 மினிட்ஸ் பெட்ஷீட்டுக்கெல்லாம் வச்சுக்கலாம் உங்களுக்கு. அடுத்தது ஃபங்க்ஷன் 3மே பண்ண போகுது சார். தனியாக வெறும் வாஷ் மட்டும் பண்ணால் வாஷ் மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா துவைக்கிறது மட்டும் பண்ணும். அலசத்தை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணால் அலசது மட்டும் பண்ணும். புளியதை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் புளியிற வேலை தானே. உள்ளே தண்ணி போச்சுல, அந்த தண்ணியெலாம் வெளில எக்ஸிட் பண்ணிட்டு ட்ரம்மு மட்டும் சுற்ற ஆரம்பிக்கும் 3 நிமிஷத்தில். ஓகே ஓகே. இப்போ தண்ணி வெளில போயிட்டுருக்கு. ஓகே ஓகே. ஸ்பின்னுக்கான டைமிங் அது? ஆமாம் சார். 3 நிமிஷம் ட்ரெயின் டைமு, 6 நிமிஷம் வந்து ஸ்பின் டைமு. ஓகே. பாப்பா போட்டோ